we will see கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன இருக்கு. ஓகே, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா, இல்ல ஹார்ட்வேர் காம்பனன்ட், சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். காம்பனன்ட்னா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு, மெமரி இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது அப்படியே நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தான். ஓகே, ஒரு ஹியூமன் என்ன பண்றாங்க, ஒரு ஹியூமன் கிட்ட 5+2 என்னன்னு கேட்டா, ஹியூமன் வந்து இதை இன்புட்டா வாங்கி அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி இதை ப்ராசஸ் பண்ணி 7 சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு இதை நம்ம இன்புட்டா கொடுத்தோம்னா அது ப்ராசஸ் பண்ணி அதுவும் நமக்கு 7 அவுட்புட் கொடுக்குது. அப்ப ஹியூமன்ல பிரெயின் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ல இந்த ப்ராசஸர் இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட்லாம் இருக்குது. இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் தான் இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி நமக்கு அவுட்புட் தருது. ஸோ இதுதான் இந்த மாதிரி இந்த கால்குலேஷன் பண்ற காம்பனன்ட் தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ரைட்? சிபியு இல்லைன்னா ப்ராசஸர் அப்படின்னுவாங்க, ரைட்? அடுத்தது நம்ம எப்படி 5+2 சொல்லும் போது நம்ம டெம்பரரியா 5 ஸ்டோர் பண்ணுவோம் மெமரியில, அப்புறம் 2 ஸ்டோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன சொல்லணும்னா, கம்ப்யூட்டருக்கு நமக்கு இந்த டேட்டாவையும் கொடுக்கணும், அதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு, ரைட்? அப்ப கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா, இந்த 5 வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணும், இந்த 5 ஸ்டோர் பண்ணும், 2 ஸ்டோர் பண்ணும் மெமரியில. ஸ்டோர் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆட்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த 5 and 2 மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் 7 கொடுக்கும். அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எங்க மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும்னா, ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலடைல் மெமரி. அதாவது கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணா இதுல இருக்க டேட்டா போயிடும். ஓகே, நம்ம CPU என்ன பண்ணுது, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த CPUவும் இந்த ரேமும் பாத்தீங்கன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி, இதுவும் அட்டாச்ட். இது வந்து ஒரு பஸ் மூலியமா அட்டாச்ட். ஓகே, இதுல 2 பஸ் இருக்கு, அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். ஓகே, இந்த அட்ரஸ் பஸ்ல நம்ம எந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டா வேணும் அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டா வந்து இந்த டேட்டா பஸ்ஸுக்கு வந்துடும். பஸ்ன்றது நத்திங் பட் ஒயர்ஸ், அவ்வளவுதான். இந்த சிபியும் ரேமையும் கனெக்ட் பண்ற ஒயர்ஸ் தான் பஸ். ஸோ எந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டா வேணும் போட்டோம்னா அந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டா பஸ்ல வந்துடும். நம்ம அந்த டேட்டாவை எடுத்து இந்த CPU ப்ராசஸ் பண்ணும். ஸோ CPU இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்னா, இந்த ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கோ அதை அட்ரஸ் பஸ்ல போடும். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிக்கும், அதுக்கப்புறம் இந்த டேட்டா ரெண்டுத்தையும் வாங்கி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு விதமான மெமரி, ரேண்டம் அக்சஸ் மெமரி. அடுத்த விதமான மெமரி வந்து ராம், ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகே, பயாஸ், கம்ப்யூட்டர் ஃபர்ம்வேர் இதெல்லாம் இருக்கும். இது வந்து ராம்ல வந்து ரீட் ஒன்லி மெமரி. நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. அது பெர்மனண்டா ஸ்டோர் பண்ற டேட்டாலாம் அதுல இருக்கும். இது நான் வாலடைல். நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் இந்த ராம்ல இருக்கிற டேட்டா ஓவர். இதெல்லாம் தான் மெமரி. அதுக்கப்புறம் கேஷ். இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த CPU வந்து ரேம்ல இருந்து டேட்டா எடுக்குது, கரெக்டா? ரேம் ஜெனரலா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நடுவில் ஒரு சின்ன மெமரி இருக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்டா அசஸ் பண்ற மெமரிலாம் இந்த கேஷ்ல இருக்கும். ஸோ ஒரு டைமும் நம்ம ரேம்ல போய் எடுத்துட்டு வராம இந்த கேஷ்ல இருந்து டேட்டா எடுத்துக்கலாம். கேஷ் ஏன் இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால ஃப்ரீக்வென்ட்லி அசஸ் டேட்டாலாம் இந்த கேஷ்ல இருக்கும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ஹை ஸ்பீட் டேட்டா அசஸ். ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து மூவிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றோம், கரெக்டா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் இல்லைன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போம். SSD அப்படின்னு, ரைட்? SSDனா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகே, இப்ப மதர் போர்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த CPU, ரேம், இந்த பஸ் எல்லாமே ஒரு போர்டுல எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். அந்த போர்டு தான் மதர் போர்டு. ஓகே, அப்புறம் இதுக்கெல்லாம் பவர் வேணும்ல, இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்ல. நம்ம என்ன எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம்? 240 வோல்ட் கொடுக்குறோம். ஓகே, அதுதான் வருது எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும்னா சின்ன சின்ன வோல்ட்டா பிரிச்சு அந்தந்த யூனிட்டுக்கு பவர் கொடுக்கும்.
ஓகே, அதுதான் பவர் சப்ளை யூனிட். ஓகே, நம்ம ஹோல் யூனிட்டை அங்கங்க பிரிச்சு கொடுக்குறது எலக்ட்ரிசிட்டி, அது பவர் சப்ளை யூனிட். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமா கம்ப்யூட்டருக்குள்ளார இருக்கிறது. கம்ப்யூட்டருக்குள்ளார என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்கு? இன்புட் டிவைசஸ் வந்து கீபோர்டு, மவுஸ், இதெல்லாம் இன்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ் வந்து மானிட்டர், பிரிண்டர்ஸ், இதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். பெரிஃபெரல் டிவைஸ்னா வெரி டிவைஸ் என்ன கனெக்ட் ஆயிருக்கு கம்ப்யூட்டர்ல? எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் யூஎஸ்பி டிரைவ், ஹார்ட் டிரைவ், வெப்கேம்லாம் நம்ம அட்டாச் பண்றோம் பாத்தீங்களா கம்ப்யூட்டருக்குள்ள, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? பெரிஃபெரல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இது ப்ராசஸர்னு சொல்றோம் பாத்தியா, இதே மாதிரி கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு. அதாவது இது கிராபிக்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு செப்பரேட் ப்ராசஸர்னு சில கம்ப்யூட்டர்ல இருக்கலாம். இப்போ நம்ம கேம் விளாடணும்னு வச்சுக்கோ, கேம் விளையாடுறது போது நல்லா ஃபாஸ்டா ஒர்க் ஆகணும்ல கேம், அதுக்கு பாத்தீங்கன்னா தனி யூனிட் இருக்கு, ஜிபியு அப்படின்ட்டு. இது கிராபிக்ஸ். அப்புறம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதுல கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம வைஃபை மூலியமா வந்து கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா ஈத்தர்நெட் மூலியமா நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்போம். இதுல நெட்வொர்க் கூட இன்டர்ஃபேஸ் பண்ற கார்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ ஒரு டெஸ்க்டாப் குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மதர் போர்டு. ஓகே, இந்த மதர் போர்டுக்குள்ளார இதுதான் சிபியு. சிபியு மேலே ஃபேன் இருக்கு, ஏன்னா சிபியு ப்ராசஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகிடும். ரைட், அது மதர் போர்டு இருக்கு. தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரேம், ஒரு நீட் இது மாதிரி இருக்கும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் செப்பரேட்டாக இருக்கு. ஸோ மதர் போர்டுக்குள்ளே இருக்கிறது ப்ராசஸரு, ரேமு, இந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் அட்டாச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் சரி, லேப்டாப் கம்ப்யூட்டரும் சரி, உள்ள மோஸ்ட்லி இதான் இருக்கும். மதர் போர்டு இருக்கு, சிபியு, ரேம் இதெல்லாம் இருக்கு. லேப்டாப்லயும் அதே தான் இருக்கும். ரைட், ஸோ இதுதான் மதர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், லேப்டாப்லயும் மதர் போர்டு இருக்கு, டெஸ்க்டாப்லயும் மதர் போர்டு இருக்கு. ரைட், ஸோ அந்த மதர் போர்டுக்குள்ள தான் சிபியு இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஆர் ப்ராசஸர். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸர் தான் ப்ராசஸ் பண்ணும், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணும். ரைட், இந்த ப்ராசஸர் மேல ஹீட் சிங்க் இருக்கும், ஏன்னா அது ஹீட் ஆகுன்றதுனால அந்த ஹீட்டை குறைக்கணுன்றதுக்காக ஹீட் சிங்க் இருக்கும். அப்புறம் ரேம் ஸ்லாட்ஸ், ரேண்டம் அக்சஸ் மெமரி, நம்ம எங்க வேணா அக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி. ரைட், ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் அக்சஸ் பண்ணிட்டு அடுத்தது வேற ஒரு அட்ரஸ்ல போய் அக்சஸ் பண்ணலாம், ரேண்டமா அக்சஸ் பண்ணலாம் டேட்டாவை. ஓகே, இங்க நம்ம ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஆஃப் ஆனா போயிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் டேட் டிரைவ், இதுதான் லாங் டர்ம் ஸ்டோரேஜ். மூவிஸ் இதெல்லாம் நம்ம இந்த ஹார்ட் டிரைவ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்டா வந்தது எஸ்எஸ்டி. இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப நாள் வரும், மோர் டியூரபிள், கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, இப்போ எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் யூஎஸ்பி, பிசிஐ, அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன், அது மூலமா நம்ம வீடியோ கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டு இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த மாதிரி பவர் சப்ளை யூனிட் இருக்கும். அந்த பவர் சப்ளைல 240 வோல்ட்ஸ் வருதுன்னா இங்க இருந்து பாங்க சின்ன சின்ன வயர்லாம் வருது பாங்க மதர் போர்டுக்கு. ரைட், அது மற்ற இதுக்கெல்லாம் மதர் போர்டு வரும். லேப்டாப்புக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்கும், பேட்டரியில இருந்து தான் பவர் போகும். இப்ப சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம கம்ப்யூட்டர் இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்கு? மெயினா பாத்தீங்கன்னா ஓஎஸ் இருக்கு, விண்டோஸ், மேக், லைனக்ஸ், ஆண்ட்ராய்டு, இதெல்லாம் தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இது நத்திங் பட் ஒரு சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணும். ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னத்தை எதுக்கு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம சிஸ்டத்தில் பாருங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய ப்ராசஸ் இருக்கு. டிஸ்கார்டு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நிறைய ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. கரெக்டா? நம்ம சிஸ்டத்துல ஒரு சிபியூ இருக்கு, அந்த சிபியூ தான் இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இந்த சிபியூக்குள்ளார நிறைய கோர்ஸ் இருக்கலாம். கோர் 1, கோர் 2. நம்ம பார்க்கும்போது மொபைல் எல்லாம் 8 கோர், 16 கோர் ப்ராசஸர் அப்படின்னுவாங்க. ஒரு கோரும் ஒரு எக்ஸிகியூஷன் யூனிட், அதாவது தனியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஒரு கோர் வந்து வாட்ஸ்அப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு கோர் வந்து ஃபேஸ்புக் எக்ஸிக்யூட் பண்ணலாம். கரெக்ட்? அப்ப ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணணும்னா, ஓகே இந்த ப்ராசஸை ஷெட்யூல் பண்ணணும். அதாவது ஃபேஸ்புக்கு இந்த கோரை அலோகேட் பண்ணணும். நீ இந்த கோர் எடுத்துக்கோ, நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ. அப்புறம் வாட்ஸ்அப் வருதா, நீ இந்த கோர் எடுத்துக்கோ, எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ. அந்த கோரை அலோகேட் பண்ணணும்ல. ஓகே, சோ அதை பண்றது தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுதான் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க.
ப்ராசஸ் அப்படின்றது உங்க ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆனா அதை ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குல்ல, அதான் ப்ராசஸ் அப்படின்னுவோம். இந்த ப்ராசஸை மேனேஜ் பண்ணணும்ல, இது என்ன ப்ராசஸ், இது என்னென்ன இருக்கு, இதுக்கு வந்து CPU அலோகேட் பண்றது, ஷெட்யூல் பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்றது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே ஓஎஸ்ல வருது. இந்த வேலை பண்றது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரைட். அடுத்தது நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, கரெக்டா. அந்த ஃபைல்ஸ்லாம் எந்த டைரக்டரியில இருக்குது, ஒரு ஃபைலும் யார் ஓனரு, எவ்வளவு மெமரி இருக்கு, அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ல. அப்ப ஃபைல் மேனேஜ்மெண்ட் இத பண்றது ஓஎஸ். அடுத்தது இப்ப எல்லா நம்ம ரேம்னு படிச்சோம், கரெக்டா. இந்த ஒரே ரேமை தான் எல்லா ப்ராசஸும் யூஸ் பண்ணும், கரெக்ட். ஒரு இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு அப்படின்னா இதான் CPU இருக்கு, கரெக்டா. CPU என்ன பண்ணும், ரேம்ல இருந்து டேட்டா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும், ரைட். அப்ப எல்லா ப்ராசஸுமே வாட்ஸ்அப் எல்லாமே ஒரே ரேமை தான் யூஸ் பண்ணும். ஒரே இருக்கிறது ஒரு ரேம் தானே. ஸோ வாட்ஸ்அப் கொஞ்சம் மெமரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கும், கொஞ்சம் மெமரியை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கும், கரெக்ட். அப்ப இது மெமரி வேணும் போது மெமரி அலோகேட் பண்ணணும்ல, அந்த ப்ராசஸ்க்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணணும். அப்புறம் இந்த ப்ராசஸ் மெமரியை போய் டச் பண்ணக்கூடாது, ரைட். இந்த மெமரியை மேனேஜ் பண்றதெல்லாம் மெமரி மேனேஜ்மெண்ட், ரைட். இதெல்லாம் பண்றது ஓஎஸ் தான். அப்புறம் ஃபோர்த்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா நம்ம பார்த்தோம், எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல நம்ம வயர்லெஸ் கார்டு கனெக்ட் பண்ணலாம், கிராபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் எக்ஸ்டர்னல் டிவைஸ், கரெக்டா. அப்ப அந்த டிவைஸ் கனெக்ட் ஆனா அந்த டிவைஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், அந்த டிவைஸை மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மேனேஜ் பண்ற எல்லா வேலையும் ஓஎஸ் பண்ணும். அதுதான் இந்த விண்டோஸ், மேக் ஓஎஸ், லைனக்ஸ் எல்லாம் பண்றது, ரைட். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. டிவைஸ் டிரைவர்னா அதுவும் பார்ட் ஆஃப் ஓஎஸ் தான். ஒரு டிவைஸ் இருக்குன்னா அந்த டிவைஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்ல, பேசணும்ல, அந்த சாஃப்ட்வேர்லாம் டிவைஸ் டிரைவர், ஓகே. அப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ப்ரௌசரு, கேம்ஸ் விளையாடுறதுல, இது எல்லா சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்.